என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? என்ன முன்ன பின்ன தெரியாம விளையாண்டுட்டு இருக்கீங்க? தெரியுமே, உங்களுக்கு தான் என்ன தெரியாது. ஆனா எனக்கு உங்களை தெரியும். உங்களை நான் பாத்திருக்கேன். இந்த உலகத்துல ஆறார தெரியாம யாராவது இருக்க முடியுமா? ஆராரா? எஸ் ராஜாராம். மாமாவை நீங்க எப்ப பாத்தீங்க? என்ன கேட்காது, அங்க கேளு. சாரி, மாமாவை நீங்க எப்ப பாத்தீங்க? இன்னைக்குதான் காலையில. காலையிலயா? கோவிலுக்கு இல்ல போயிருந்தாரு? ஆமா பார்த்தேன். பரங்கி மேல கோயில் வாசல்ல கையில டிக்கெட்டோட நின்னுட்டு இருந்தாரு. பாஸ்கரா, வந்த வேலையை பாப்ப எதுக்கு வெட்டி பேச்சு? பரங்கி மேல என்ன கோவில்? சக்தி வாய்ந்த சாமியா? சக்தி வாய்ந்த சாமி தான். ஷகிலா ஆண்டேஸ்வரி. என்ன கூட்டோன்றீங்க? பக்தி பரவசத்துல உங்க மாமா அங்க பிரதட்சணமா பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளவு ஃபேமஸான கோவில்னா நீ கூட்டு போயிருக்கலாம்ல? இனி கூட்டி போறா பாஸ்கர். எங்க ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கே ஆர்ஆர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு இல்ல? டிக்கெட்டா? டிக்கெட் கோவில்ல அர்ச்சனைக்கு டிக்கெட் எடுக்கணும்ல, அதத்தான் சொன்னேன். இல்ல அது வரதட்சணை டிக்கெட். இல்ல இல்ல அது அர்ச்சனை டிக்கெட்ரா பாஸ்கரா. அம்மன் தரிசனம்னா சும்மாவா? ஆமா, அது என்ன உங்க மாமா கோயிலே லோ கிளாஸ் டிக்கெட்ல நுழையறாரு? மாமா எப்பவுமே அப்படிதான், எல்லாத்தையுமே சிக்கணும். பாஸ்கரா, என் பெருமை எல்லாம் எதுக்குடா? வாடா கிளம்புடா, போலாம். கிளம்பு. என்ன சட்டுன்னு கிளம்பிட்டு? இல்லைங்க, வந்த வேலை மண்ட விஷயமா பேசுறதுக்கு அது முடிஞ்சு போச்சுங்க. வேற ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா அடுத்து வெள்ளிக்கிழமை வரணுங்க. கிளம்புடா. மார்னிங் ஷோ முடிச்சிட்டு மார்னிங் தர்ஷனம் முடிச்சிட்டு வருவேன்னு சொல்றாரு இல்லைங்க? டேய் தம்பி, நீ ரொம்ப பேசுறடா, எனக்கு கட்ட கோவம் வருவாமா. உங்க பாரு, உங்க மாடா மாப்ள, போலாம் வாடா. வரேன் வரேன் அபி, வரேன். என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்கு என்ன, மாமா வரைக்கும் சொல்றேன், பேசிடலாம். ஐயோ அது வேண்டாம். அன்னைக்கு மாதிரி நாளைக்கும் உஷா வீட்டுக்கு வரீங்களா? சரி, எப்போ வருது? காலையில ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே, பாய். பாய். ஏய், சும்மா சிரிச்சுட்டே இருக்காதடி. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? மூஞ்சி பாத்தியா? எதுக்கு இப்படி சிரிக்கிற? போதண்டி, நிறுத்தடி. வயிறு வலிக்குது. பாஸ்கர நாளைக்கு உன் வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். அந்த மாமாவையும் கூட கூட்டிட்டு வர சொல்லிருக்கலாம்ல. நீ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த பரங்கி மேல கலாய்ச்சிட்டு இருந்திருப்பேன். பரங்கி மேலனா? அக்கா அக்கா, என்ன ஜோக்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். 1 மினிட். உள்ள போ, உனக்கு வயசு பத்தாது. அக்கா ப்ளீஸ் கா. ஃபார் அடல்ட்ஸ் ஒன்லி. போ போ. எனக்கு மட்டும் சொல்லு. அது என்னன்னா, நானும் அபியும் காலையில அந்த பரங்கி மேல. சொல்லு சொல்லு. ஏய், உனக்கு வயசு பத்தாது, உள்ள போ. எனக்குமா? போங்கறல. நீ யார்கிட்டயும் சொல்ல விட மாட்டேங்கிற. இருக்க மாட்டே. ஹலோ. ஹலோ அபி, நான் உன்னோட பாஸோட மிஸ்ஸஸ் பேசுறேம்மா. மேடம், சொல்லுங்க மேடம். எப்படி இருக்கீங்க? பாஸ் எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரு. இதோ பக்கத்துல தான் இருக்காரு. அவரோடயே பேசு. அபி, நல்லா இருக்கீங்களா சார்? ஒரு ப்ராப்ளமும் இல்லைம்மா. வீட்டில் போர் அடிக்குது, ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னேன். ஹோம் மினிஸ்டர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆஃபீஸை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சார். நீங்கள் இருந்தால் எப்படி வேலை நடக்குமோ அதே மாதிரி எல்லா வேலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக நடந்துட்டுருக்கு. நீ இருக்கிறச்சே எனக்கு என்னம்மா கவலை? நான் இப்போ ஃபோன் பண்ணது கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான். நாள் வேற நெருங்கிட்டு இருக்குல்ல. பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நோ ப்ராப்ளம் சார். மேக்ஸிமம் எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சிட்டேன். கடைசி நேரத்தில் பண்ண வேண்டியது 1-2 இருக்குது, அவ்வளோதான். ஏம்மா, மேரேஜ் இவ்வளோ பக்கத்தில் வச்சுட்டு நீ ஆஃபீஸ்க்கு வந்து தான் ஆகணுமா? லீவ் போட்டு போமா, ஆஃபீஸ் அது பாட்டுக்கு நடக்கும். சார், இது வரைக்கும் கல்யாண வேலை ஆஃபீஸ் வேலை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் லீவ் எடுத்துக்கிறேன். சார், கல்யாணத்துக்கு உங்களால் வர முடியும் தானே? வரணும் தாம்மா ஆசை. நான் இருக்கிற ஜெயிலுக்கு 2 வார்டன். ஒன்று என்னோட டாக்டர், இன்னொன்று என் ஒய்ஃப். மேரேஜ் அட்டன் பண்ணணுன்னு 2 பேர்ட்டையும் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அவங்க மனசு வச்சா டெஃபினட்டாக அட்டன் பண்ணுவேம்மா. பார்த்துக்கங்க சார், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்கள் வாழ்த்து மட்டும் போதும். ஏது விட்டா நீயே கல்யாணத்துக்கு வர வேண்டான்னு சொல்லிடுவ போல இருக்கு.
ஐயோ அப்படி இல்லை சார், நீங்கள் கண்டிப்பாக வரணும். சும்மா ஜோக்குக்கு தாம்மா சொன்னேன். வேற விஷயம் ஒன்றும் இல்லையே. அபி, நடுவில் ஏதாவது பணம் வேணும்னா தயங்காம கேளு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேவைப்பட்டா நான் கண்டிப்பாக கேட்குறேன். அனுமதிக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போச்சு. நான் அப்புறம் பேசுகிறேன். பாய். ஓகே சார், பாய். என்ன அபி, யார் ஃபோன்ல? பாஸ். பாஸ்னா பாஸ்கரோட செல்ல பேரா? ஏய் லூசு, நம்ம பாஸை சொன்னேன். ஓ, அப்ப விச்சுன்னு சொல்லு, அப்பதானே புரியும். ஏய் மரியாதையா பேசு, யாராவது கேட்க போறாங்க. கேட்கட்டும் கேட்கட்டும். சரி, மணி 5 ஆச்சு, இட்ஸ் கெட்டிங் லேட். அதுக்கு என்ன? என்னவா மறந்துட்டியா? இன்னைக்கு பாஸ்கரை என் வீட்ல மீட் பண்றேன்னு சொன்னேன்ல. அடடா, ஐயோ இப்ப கிளம்பி போனாலும் உன் வீட்டுக்கு ½ அன் ஹவர்ல போக முடியாதே. அவர் வேற வாசல்ல காத்துட்டு இருப்பாரே. நாட் டு வரி, நோ டென்ஷன். அவர் எப்படியும் வரதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். இங்க இருந்து இப்போ கிளம்பினா கூட நீ தான் ஃபர்ஸ்ட் போய் நிப்ப. இந்த என் வீட்டு சாவி, நீ போ. என்ன போ, நீ வரலையா? நான் எதுக்கு? நீங்க 2 பேரும் பேச போறது பர்சனல் மேட்டர். நான் எதுக்கு நடுவுல முந்திரி கொட்ட மாதிரி? நீ கிளம்பு. அதுவும் இல்லாம எனக்கு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு முடிக்கிறதுக்கு. ஆமா ஆமா, ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ஆபீஸ் வேலையை ஆரம்பிப்ப. நன்றி தாயே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். நீ முதல்ல கிளம்பு போ. இது பாரு, இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்து. பேச்சியா சாப்பாடியா? ரெண்டும். அடடா. ஓகே பை. பை. ஜிம்பாதரா சார், ஜிம்பாதரா சார். ஜிம்பாதரா டேய் என்னடா டேய் சார். கையில கிடைச்சா ஏதாவது சுத்தி போயிடலாம் பாக்குறேன் நீ சார், நான் அபியக்காவை பார்க்க வந்திருக்கேன் சார். அபி விடுங்க சார். அபி வந்து உனக்கு அக்காவா? ஆமா சார். உடம்பு ஐயோ. என்னடா டேய் இங்க கிடைச்சத சூட்லான்ற நினைப்புல வந்திருக்கியா? இல்ல சார். திருட்டு மூஞ்சி தெரியுது. உன்னை விட மாட்டேன்டா. நடக்காதடா. ஐயோ விட மாட்டேன்டா. சார், கிருஷ்ணன் சார், அவனை விடுங்க. அம்மா இவனையா விடுறது? இவன் மூஞ்ச பாத்தீங்களா? திருட்டு மூஞ்சி அச்சு அடிச்ச மாதிரியா இருக்குது. அதனால தான் புடிச்சு வச்சிருக்கம்மா. சார், என் மூஞ்சியே அப்படிதான் சார். பாத்தீங்களா? ஒத்துக்கிட்டா சார் விட விடுங்க மாட்டேமா? சார், இந்த பையனை எனக்கு நல்லா தெரியும். தெரியுமா? ஏன்டா சொல்ல வேண்டியதுடா தெரியும்னு. இவ்வளவு நேரம் அதை தானே சார் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் தடுப்பு சோறு மாதிரி தடுத்துக்கிட்டு பாத்தீங்களா? இருக்கீங்க. தடுப்பு சேவருங்கறான். ஐயோ. அடேய் அரக்கனாலே சார், அடிப்பேன். சார் ப்ளீஸ், நீங்க முதல்ல உள்ள போங்க போங்க. நான் அவங்களுக்காக பேசிக்கிறேன். நான் போறேன். நான் பேசி. போங்க சார், நந்திமா குறுக்கு தடுத்துக்கிட்டு. கட்டாளி அடிப்பேன். என்னப்பா, எதுக்கு வந்த? என்ன விஷயமா வந்து சொல்லு. என்னக்கா மறந்துட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க 1 வாரம் கழிச்சு ஆபீஸ்க்கு வா, உனக்கு வேலை வாங்கி தரேன்னு. ஐயோ மறந்துட்டேன். ஐம் சாரி. எங்க பாஸ்க்கு இன்னும் உடம்பு சரியாகல. என் கல்யாணத்துக்கு வந்தாலும் வருவாரு. நீ அங்க வா, நான் அவருக்கு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரிங்கக்கா. சரியா? எங்கக்கா கல்யாணம்? சொல்றேன். இந்த பத்திரிக்கை, இதுல எல்லா விவரமும் இருக்கு. சரிங்கக்கா. என்னங்கக்கா? ஐயோ, செய்வன திருந்த செய்யும் சொல்வாங்கல்ல, அதான். உன் பேர் என்னன்னு சொல்லு. கண்ணன்கா. கண்ணன் காவா? கண்ணன். ஓ, உன்னை என் கல்யாணத்துக்கு முதல்லயே நான் அழைச்சிருக்கணும். ஆனா தோணாம போயிடுச்சு. சாரி. பரவாயில்லக்கா. இந்தா, கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா Okay. வந்துடுறேன்க்கா. பை. சரிக்கா. தம்பி ஐயோ, அம்மா. என்னது இது? திருடனை பார்த்த மாதிரி ஓடுறான். நாமளும் கண்ணாடியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்துக்குவோமே. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. அப்பா என்னப்பா இது? ஏகப்பட்ட பொருள் இருக்கு, ஆனா என்ன வாங்குறதுனே தெரியல. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எதுக்காக பாக்குறீங்கன்னு சொன்னா? என்ன எதுக்கு வாங்குறோம்னு சொன்னாதான் உங்க கடையில பொருள் எல்லாம் கொடுப்பீங்களா? இல்ல மேடம், என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சாதான் என்ன மாதிரி பொருள் வாங்கலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான். ஓ, ஹெல்ப் பண்ண தான் கேட்டாராம். என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க மேடம். என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா மேடம்? பாய் ஃப்ரெண்டுன்னா அந்த ராஸ்கலுக்கு ஒரு gift வேற தேவையா? என்னங்க சேல்ஸ்மேன் நீங்க, கொஞ்சம் கூட சைக்காலஜியே தெரியாம இருக்கீங்க. சாரி மேடம், சில ஐட்டம்ஸ் காமிக்கிறேன் பாக்குறீங்களா? ஓஹோ, இந்த கடைக்கு வர கஸ்டமர்ஸ் தலையில விக்காத பொருள் எல்லாம் கட்டுற சேல்ஸ்மேன் நீங்க தானா? இல்ல நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணீங்க மேடம். எனக்கு இந்த வம்பே வேணாம். That's better. சேல்ஸ்மேன்னா இப்படிதான் இருக்கணும். சும்மா வர கஸ்டமர்ஸ் கிட்ட இத வாங்க அத வாங்கன்னு தொந்தரவு பண்ண கூடாது. உஷா,
அபிக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள பாஸ்கர் எந்த கம்பெனில ஒர்க் பண்றாரு? மகா அண்ட் மகால ஆடிட்டிங் அசிஸ்டண்டா இருக்காரு. ஓஹோ. என்ன மேடம், பாஸ்கருக்கு கல்யாணம்? ஏன் உங்களுக்கு அவரை தெரியுமா? பொண்ணு யார் மேடம்? உங்க நெருங்கிய ஃப்ரெண்டா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க. இல்ல நான் ஏதோ தேவையில்லாம உளறிட்டேன், விட்டுருங்க. என்ன வளரட்டே அது எதுன்னு? பாஸ்கர்னு பேரு சொன்ன உடனே நீங்க ரியாக்ட் பண்ணீங்கல்ல, அப்படின்னா அது விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன விஷயம்? இல்ல எல்லா மனுஷங்களுக்கும் கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கும். நான் ஏதோ தேவையில்லாம உளறிட்டேன். ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ எதுக்குங்க பழசெல்லாம், விட்டுருங்க. நோ நோ நோ, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எதையும் மறைக்க வேண்டாம். என்ன சொல்றதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இல்லைங்க, வேணாங்க. லுக் ஹியர், நீங்க சொல்ற விஷயத்தை பொறுத்து மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு நான் டிசைட் பண்றேன். ப்ளீஸ் சொல்லுங்க. ஏங்க இது அவசியம்னு நினைக்கிறீங்களா? ஏங்க உங்க சிஸ்டர் கல்யாணம்னு 4 இடத்துல விசாரிக்க மாட்டீங்களா? அது மாதிரி தான் இதுவும். என் பேர் பிரபுங்க. உங்க ஃப்ரெண்டை என் தங்கச்சியா நினைச்சு சொல்றேங்க. அப்புறம் அந்த பாஸ்கர் பேரை சொன்னீங்க, என் தங்கச்சி ஞாபகம் வந்துடுச்சுங்க. என் கூட பிறந்த தங்கச்சிங்க. கல்யாணம் நின்னு போச்சுங்கிற வருத்தத்துல தற்கொலை பண்ணிட்டு செத்து போன என் தங்கச்சிங்க. Oh my God. அது உங்க தங்கச்சி தானா? என்னது, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சிருந்து தான் கிஃப்ட் வாங்க வந்தீங்களா மேடம்? நான் உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க போங்க மேடம், கிஃப்ட் வாங்கிட்டு போங்க. சார் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயம் ஏற்கனவே ஒருத்தர் மூலமா எனக்கு தெரிய வந்தது. ஆனா அதை என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன உடனே அவனும் அதை சீரியஸா எடுத்துக்கல. இப்ப அவங்க சீரியஸா எடுத்துக்காட்டி வாழ்க்கை பூரா அழ வேண்டியதாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? பின்ன என் தங்கச்சிக்கு வேலை போச்சுன்னு தூக்கி எறிஞ்ச அந்த பாஸ்கர் நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட கட்டுறாரு. பாவங்க அவங்க. யோசிச்சு பாருங்க. என் தங்கச்சி வேலை எழுந்து நொந்து போயிருந்தப்ப அவங்க மனுஷத்தன்மையாவே நடந்துக்கலாங்க. போன்லயும் நேர்லயும் மாறி மாறி கேள்வி கேட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டாங்கங்க. என் தங்கச்சி கெஞ்சி பார்த்தாங்க, பேசினபடி இல்லாம கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அவங்க அப்பா கூட தடுத்து பார்த்தாரு. அவங்க அப்பா வீட்டுல யாருமே மதிக்கலைங்க. நாங்க எல்லாருமே சொன்னோம், பேசினபடி கல்யாணம் நடக்கட்டும், வேலை கிடைச்சிரும்னு சொன்னோம். வேலை கிடைக்காட்டி இந்த சனியனை வச்சு யார் சோறு போடுறதுன்னு கேட்டாங்க. என் தங்கச்சி ரொம்ப சாஃப்டானவங்க, வாழ்க்கையில நல்லவங்களே சந்திச்சவ. ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்த உடனே மிரண்டுட்டா போல இருக்கு. ஒட்டுமொத்த வாழ்க்கையை அவளுக்கு வெறுப்பாயிடுச்சு போல இருக்கு. முட்டா கழுத 3 நாள் யார் கூடமே பேசாம இருந்தா, ஒரு நாள் கிருஷ்ணாயில ஊத்திக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நானும் என் தங்கச்சியும் அந்த பாஸ்கரை எவ்வளவு கெஞ்சின தெரியுமா? அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? இது மாதிரியா, கல்யாணத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சிக்கு வேலை போன அதிர்ஷ்டம்னு வச்சுக்க. அப்படி ஒரு வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு வேலை போயிருந்தா நான் கண்டிப்பா அவளை டைவர்ஸ் பண்ணிருப்பேன். அவன் நிச்சயமா அவன் வீட்டுல வாழை வெட்டி வந்து உட்காந்து இருந்திருப்பா. என்ன ஏங்க, மருமகளா வரவளை கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்துறவங்க மட்டும்தான் கெட்டவங்களா? நிச்சயம் பண்ண பொண்ண பேச்சாலையும் செயலாலையும் கொளுத்துனாங்களே, அவங்க எப்படிங்க நல்லவங்களா இருக்க முடியும்? வேலைக்காக மட்டுமே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச அந்த கொலைகார குடும்பத்துக்கு எந்த பொண்ணு வாழ்க்கப்பட்டு போனாலும் சந்தோஷமாவே இருக்க முடியாதுமா. உங்க ஃப்ரெண்டு யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களை என் தங்கச்சி ஸ்தானத்துல வச்சு நினைச்சு பார்த்தம்மா, மனசு பதறுது. அந்த பாஸ்கர் ஒரு பணப்பேய். சாரி சார், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இட்ஸ் ஓகே மேடம். உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்த பாருங்க மேடம்.
எதுக்கு வர சொன்ன? என்ன பிரச்சனை? பிரச்சனை தானே எப்படி முடிவு பண்ணீங்க? இது பெரிய கம்பசூத்திரம் பாரு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ கல்யாணம் பண்ண மாதிரியா இருக்க. கொஞ்சம் சிரிய ப்ளீஸ். என்ன அபி உன் பிரச்சனை? உங்களுக்கு புரியலையா என் பிரச்சனை என்னன்னு? வேண்டாம் அபி, ஏதாச்சும் தப்பா கெஸ் பண்ணிட போற. வம்பு, நீயே சொல்லு. உங்களுக்கு புரியும்னு நினைச்சேன். கமான் அபி, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. உன் மனசுல இருக்கிறத படிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. வேற என்ன, பண பிரச்சனை தான். செலவு என் கையை மீறி போயிட்டே இருக்கு. எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகமாயிடுச்சு. எதிர்பாராம புதுசு புதுசா செலவுகள். ரொம்ப பயமா இருக்கு. எப்படி சமாளிக்க போறேனோ. ஓ, இதான் உன் பிரச்சனையா? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? உன் பில்டப்பை வச்சு பெருசா கற்பனை பண்ணி பயந்துட்டேன். பொருளாதார பிரச்சனை எல்லா கல்யாணத்திலும் வருதுதான். அதை பத்தி அப்செட் ஆக வேண்டாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறீங்களே. அபி, பண கஷ்டத்தை சமாளிக்க நீ கத்துக்க வேண்டிய முதல் பாடம் ரிலாக்ஸா இருக்கிறது தான். இல்ல மென்டல் டென்ஷன் கூட்டிடும். நானே கல்யாண பொண்ணாவும் இருந்துக்கிட்டு இந்த சுமைகளை எல்லாம் சுமக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மன வருத்தத்தை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க கூட முடியல.